ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் ஒப்பிடலாம். சூரியன் போல மிக பெருசு கருமுட்டை, விந்தணு மிகச் சிறியது. அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு விந்துல. ஒரு நம்மளுடைய ஜெனட்டிக் கண்டென்ட், ஜீன்ஸ்ல ஒரு பாதி ஜீன் அதுக்குள்ள இருக்கு. இந்த பாதி ஜீன் அந்த கருமுட்டையில் இருக்க பாதி ஜீனோட சேர்க்கறது தான் இந்த விந்தோட வேலை. ஊர்ந்து போறதுக்கு இலகுவாக பெரிய வால், கழுத்து, தலை எல்லாம் இருக்கும். இப்போ இந்த விந்தணுவை 1-2 விந்தணுக்கள் இருந்தா அது ஒரு கருமுட்டையை தொலைச்சிட்டு போக முடியாது, ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல கருமுட்டையும் விந்தையும் விட்டாலே அது கரெக்டா நேர கருமுட்டைக்கெல்லாம் போக முடியாது. அது எல்லா பக்கமும் நீந்துகிட்டே இருக்குமே தவிர, அது ஒரு லட்சக்கணக்கில் விந்தணுக்களை விடும்போது தான் பல விந்தணுக்கள் கருமுட்டைக்கு போக முடியும். அதுல ஒன்று தொலைத்து கொண்டு உள்ள போக முடியும். அணுக்களே 1-2 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்ப நாம தான் இயல்பாக அதை செய்யணும். ஒரு கருமுட்டையை ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், ஒரு சின்ன பிப்பெட்ல விந்தை எடுத்து அந்த ஊசி மூலமாக அதை உட்செலுத்தி எடுக்கணும். அப்போ உள்ள விட்டுறணும். விட்டுட்டோம்னா விந்தணுக்கள் உள்ள போயிட்டு கருமுட்டையோட சேர்ந்து கருவாக அது மாறும்.